அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தொடர் 24. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காமல் நாம் அதில் செயல்படுவது என்பது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒரு காரியத்திலே நாம் அவசரமாக முடிவெடுப்பது எவ்வளோ பெரிய பிழையை ஏற்படுத்தும் தெரியுமா? அது மிகப்பெரிய கஷ்டத்திற்கு நம்மை உள்ளாக்கிவிட்டு எல்லோரையும் அதை கஷ்டத்திற்கு ஆளாக்கிவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இறைவன் அருள்மறையிலே நமக்கு பதிவு செய்கின்றான். அதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு வரலாற்று சம்பவம். ஒரு மனிதர் ஆடுகளோடு, தன்னுடைய ஆட்டு மந்தைகளோடு இருக்கிறார். ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரிலே உள்ள ஒரு படைப்பிரிவினர் இந்த மனிதரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ அந்த முஸ்லிம்களுக்கும் வேறு சில கூட்டத்தாருக்கும், பக்கத்தில் இருந்த வேறு சில கூட்டத்தாருக்கும் இந்த போர் நடக்குது. அப்போ இந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, முஸ்லிம்களை பார்த்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த படைப்பிரிவினர் அவரை கொலை செஞ்சிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அதாவது அவர் தம்மை நம்மிடமிருந்து பாதுகாத்து கொள்வதற்காகவே நம்மிடம் சலாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவரை கொன்னுட்டு அவருடைய ஆட்டு மந்தைகளையும் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த கூட்டம் வருது. அப்போ இறைவன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். ஒரு விஷயத்தை தீர விசாரிக்காமல் முடிவெடுக்க கூடாது என்கின்ற ஒரு அற்புதமான இறைவசனம். இந்த இடத்துல இந்த நபித்தோழர்கள் செய்தது தவறான ஒரு அணுகுமுறை என்பதை நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். எப்படி பதிவு செய்கின்றான் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா வரபுத்தும் ஃபி சபீலில்லாஹி ஃபதபையனு வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம லஸ்த மூமினன் தபுதகூன அரதல் ஹயாத்தித் துன்யா ஃபஇந்தல்லாஹி மகானிம கசீரா. அல்லாஹ் அப்படி தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான். இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நம்பிக்கை கொண்டவர்களே, மூமின்களுக்குத்தான் இந்த உபதேசம். நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் போருக்காக அல்லாஹுவின் பாதையில் செல்லும் பொழுது உண்மை நிலையை தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். யாரை தாக்குகின்றோம், யாரை அணுகுகின்றோம், யாரிடத்தில் மோதுகின்றோம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தி. உங்களுக்கு முகமன் கூறியவரிடத்திலே, முகமன் அந்த 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 அதுக்காக இறக்கப்பட்ட வசனம் இது. முகமன் கூறியவரிடத்திலே நீ இறை நம்பிக்கையாளன் அல்லன் என்று இவ்வுலக வாழ்க்கையின் அற்ப பொருளை பெறுவதற்காக கூறி அவரை கொன்று விடாதீர்கள். ரொம்ப டைரக்டான எச்சரிக்கையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இங்கே முன்வைக்கின்றான். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹ்விடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன. அல்லாஹ்வுடைய ஹசானா பொடிசா? அல்லாஹ்வுடைய ஹசானா மிகப்பெரியது. உங்களுக்கு செல்வம் வேணும்னா அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் நிறைய செல்வங்களை வைத்திருக்கிறான் என்கின்ற செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், முன்பு நீங்களும் இவ்வாறே இருந்தீர்கள். உங்களையும் ஒரு அடையாளம் தெரியாத அல்லது நீங்களும் அறிமுகம் இல்லாத ஒரு சூழலிலே இருந்தீர்கள். பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான். அவர் செல்வம் இல்லாமல் நீங்களும் இவ்வாறு இருந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்தான். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் இருந்தீர்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய ரொம்ப தெளிவான பொருள். எனவே கவனமாக உண்மையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். கதாலிக்க குன்தும் மின் கப்லு ஃபமன்னல்லாஹு அலைக்கும் ஃபதபையனு. முன்னால் நீங்களும் இப்படிதான் இருந்தீங்க, அதனால ரொம்ப கவனமா என்ன செய்யுங்க, எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கினாலும் அந்த போர்க்களத்துல கூட நீங்க மிக கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிட்டு, நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்கின்ற அந்த அந்த அழகிய எச்சரிக்கையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அன்பானவர்களே, நீங்க நல்லா யோசிக்கணும். இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாருங்களேன். ஒரு மனிதரை போர்க்களத்திலே கொலை செய்கிறார்கள். அவர் சலாம் சொல்லிட்டார். இதே மாதிரி உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். போர்க்களத்துல அன்சாரி தோழரும் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து ஒரு மனிதரை கொலை செய்து விடுவார்கள். அவர் கொலை செய்யறதுக்கு முன்னால லா இலாஹ இல்லல்லாஹ் பாரு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அந்த செய்தி போகும்போது, கொலை செஞ்ச பிறகு போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாரு, நாங்க கொலை செஞ்சுட்டோம், அவருக்கு தன்னை காத்துக்கிடுறதுக்கு தான் சொன்னாரு.
அப்ப ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகுமா அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள்? திரும்ப 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 கேட்பாங்க. எந்த அளவிற்கு என்றால், உசாமா இப்னு ஸெய்த் அவங்க சொல்லிடுவாங்க ஒரு கட்டத்துல, நான் இந்த நிகழ்வு நடந்த பிறகு இஸ்லாத்திற்கு வந்திருக்க வேண்டுமே என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் என்னிடத்தில் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகுமா அவரை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று. அப்ப மிக மிக கவனமாக ஒரு விஷயத்தை கையாள வேண்டும் என்பதை இந்த மிகப்பெரிய சம்பவம் நமக்கு உணர்த்துது. சில சமயங்கள்ல சின்ன சம்பவத்தை கொண்டு பெரிய பாடத்தை நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். இங்க பெரிய சம்பவத்தை கொடுத்து சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க என்ன செய்றீங்க, நிதானம் இழந்து விடுகிறீர்கள். அது எப்படி ஆயிருது அப்படின்னா, ஒரு நிதானம் இழக்கும் போது ஒரு ஒரு போட்டில கொண்டு போய் கீழே போட்டா ஒரு அடி உயரத்துல இருந்து கீழே போட்டாலும் உடஞ்சிரும். அந்த மாதிரி உங்களுடைய உறவுகள், நட்புகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே உடைஞ்சு போயிருது. இப்ப ரொம்ப கவனமா என்ன செய்யணும், ஒவ்வொரு மனிதர்களையும் கையாள வேண்டும் என்கின்ற அற்புதமான செய்தியை அருள்மறை நமக்கு உபதேசிக்கிறது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நிசாவினுடைய 94வது வசனமாக இதை நமக்கு உபதேசிக்கின்றான். கேட்ட செய்திகளை நினைவில் வைத்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அடுத்த தொடரிலே சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.